ரைட், இதோ ஒன்றா பார்ப்போம். முதலாவது சொல்லப்பட்டிருக்கு, கீழ்வரவினவற்றில் அடிப்படை கணியம் அல்லாதது. அடிப்படை கணியங்கள் 7. அப்ப அதை தவிர வித்தியாசமா இது இருக்குன்னு பார்த்தா சரி. திணிவு அடிப்படை கணியம், நீளம் அடிப்படை கணியம், நேரம் அடிப்படை கணியம், ஒளிச்செறிவுன்னு இருக்கு. ஒளிர் செறிவு தான் அடிப்படை கணியம். ஒளிச்செறிவு அடிப்படை கணியம் இல்லை. ரெண்டபடியே இந்த கேள்விக்கான விட வந்து ஒளிச்செறிவு தான் என்ன இந்த கேள்விக்கான விட. அதுல யாருக்காக பிரச்சனை இருக்கா? அடுத்ததை பார்ப்போம். ஒரு குறித்த தொடர்பில் டி புரோக்லி அலைநீளமானது, சில வருஷமா கேள்விப்பட்டிருப்பீங்க டி புரோக்லி என்று. அது தெரியாட்டியும் அதை பற்றி பிரச்சனை. ஏதோ நீளம் அலை நீளம்னு சொல்லியிருக்கேன். என்ன அப்ப ஏதோ நீளம் அலை நீளம் என்ற கேள்விப்பட்ட சொல்லித்தான் உங்களுக்கு. KO P ஆல் தரப்படுகின்றது. இங்கு P உந்தம். K இந்த பரிமாணம் என்னன்னு கேட்டிருக்கு. அப்ப K இந்த பரிமாணம் என்ன? அலநீளம் தர உந்தத்தின் பரிமாணம். உந்தத்தின் பரிமாணம் பார்த்தோம்னா திணிவு தர போதும் MLT-1 அதோட இன்னொரு நீளம் பெருக்கப்பட போகுது. அப்ப ML²T-1 வரும். இது மனதாலேயே போடக்கூடிய விஷயம். அப்ப MCQ மனதாலேயே ஜோதிச்சு போடக்கூடியது. வீணா எல்லாம் எழுதி நேரங்களும் வீணாக்கப்படாது. என்னண்டு உந்தம் திணிவு தர வேகம். அப்ப MLT-1 மேலதிகமா ஒரு நீளம் பெருக்கப்படுது. அப்ப ML²T-1. இதற்கா பிரச்சனை இருக்கா? ரைட், அடுத்ததை பார்ப்போம். பிரச்சனை இருந்தா சொல்லணும், இல்லை மெசேஜ் போடணும். இயங்கும் பொருளொன்றின் இடப்பெயர்ச்சிக்கும் நேரத்துக்கும் இடையிலான தொடர்பு S சமன் இப்படி ஒரு தொடர்பு வந்திருக்கு. இங்கு K பரிமாணமற்ற மாறிலி. அப்ப அதை பற்றி நாங்கள் யோசிக்கவே தேவையில்லை. M திணிவு, T நேரம், A, B மாறிலிகள். A, B என்ற பரிமாணம் கட்டிருக்கு. பொதுவா பாசிட்டிவ் பேட்டர்ன் ஒரு தொடர்பு தரேக்க, அதை ஃபைனல் எக்ஸாம் பேட்டர்ன் அவங்களுக்கு ஒரு பழக்கப்பட்ட ஈக்குவேஷனை தான் நிறைய தருவினேன். அதே வேறு மரமே இருக்கலாம் ஒழிய, ஆனால் எங்களுக்கு ஒரு பழக்கப்பட்ட ஈக்குவேஷனா இருக்கும். அப்ப இதுல பார்த்த மாதிரி இருந்தா K வந்து பரிமாணமற்ற மாறிலின்னு சொல்லி இருக்குது. அப்ப உங்களுக்கு பழக்கப்பட்ட சமன்பாடு அன்னைக்கு S=UT + ½ ஒரு பழக்கப்பட்ட சமன்பாடு. அந்த UT இல்லாம மிச்சம் அப்ப என்ன இதுக்கு ஈக்குவலான விஷயம். அதாவது என்ன ½ AT². ரெண்டபடியா இவ்வளவுத்தின் பரிமாணம் என்ன? ஒரு ஆறுமுடுகளின் பரிமாணம். இவ்வளவுத்தின் பரிமாணம் ஆறுமுடுகளின் பரிமாணம். ரெண்டா எம்மால பிரிச்சா என்ன தனியே. அப்ப ஏன்றது ஆறுமுடுகளின் பரிமாணமா இருக்கும். அதே மாதிரி ஏதோ ஒரு கணியம் அதை திணிவான பிரிச்சா தான் ஆறுமுடுகள் வரணும்னா என்ன? ஆறுமுடுகளை திணிவால பிரிக்கிறது விசை என்ற கணியம். அப்ப B என்றது என்ன? விசைக்குரிய கணியம். ஏக்கமாபியின் பரிமாணங்கள் முறையேன்னா ஓடர் முக்கியம். இப்ப முன்னுக்கு என்ன ஆறுமுடுகண்ட வரணும், பின்னுக்கு விசை என்ன வரணும். அப்ப ஆறுமுடுகண்ட வந்து என்ன ஒரு திணிவால பிரிக்கிறான் விசை. ஆறுமுடுகண்ட LT-2 அதை திணிவால பெருக்கி இருக்கு. இது இப்ப இதுல ரெண்டாவது விட. பிரச்சனை இருக்கா? ரைட், அடுத்ததை பார்ப்போம். 12.5 கிராம்/சென்டிமீட்டர் கியூப் அடர்த்தியுடைய பதார்த்தம் ஒன்றின் திணிவு 50 கிலோகிராம். இதன் கன அளவை மீட்டர் கியூபில் தருக. மீட்டர் கியூப்ல தருகன்னா ஓகே, இது கிலோகிராம்ல இருக்குது. அப்ப இதை நாங்க கிலோகிராம்/மீட்டர் கியூபுக்கு மாத்தினா சரி. அப்போ இப்போ ஒன்று இப்படியே நாங்க கிராம கிலோகிராமாக்கி சென்டிமீட்டரை மீட்டராக்கி மாற்றலாம். அல்லது எங்களுக்கு ஒரு பேட்டர்ன் தெரிஞ்சிருக்கும். நீர் நடத்தி 1 கிராம்/சென்டிமீட்டர் கியூப், அது நேரம் கிலோகிராம்/மீட்டர் கியூப்ல 1000. 1000ஆல பெருக்கி விட்டா சரி இந்த விஷயத்தை. இப்போ சில விஷயங்களை MCQ ஏற்ற மாதிரி செய்யணும். அடிப்படையில் செய்து நேரங்களை வீணாக்கப்படாது. அடிப்படையில் செய்கிற விஷயம் கிராம கிலோகிராம் ஆகணும், சென்டிமீட்டரை மீட்டர் ஆகணும். மாத்தினா அது சென்டிமீட்டர் கியூப் இருக்கா, அதுக்கு 20 மாத்தினா அது கிலோகிராம்/மீட்டர் கியூப்ல வரும். ஆனால் எங்களுக்கு ஒரு வளமையா தெரிஞ்ச என்ன, நீர் நடத்தி கிராம்/சென்டிமீட்டர் கியூப்ல 1,
அதே நேரம் நாங்கள் கிலோகிராம் மீட்டர் கியூப்ல 1000. அப்போ என்ன அதை இதுக்கு மாத்துறதுக்கு 1000 பெருக்க வேண்டி இருக்கு. அப்போ இதையுமே 1000 பெருக்கி விட்டா கிலோகிராம் மீட்டர் கியூப்ல வரும். அப்போ திணிவை என்ன அடர்த்தியால பிரிச்சு விட்டா கிலோகிராம் மட்டுப்பட்டு போயிடும். என்ன இது விட வரும். அப்போ 50 நாங்கள் என்னத்தால பிரிக்க வேண்டியிருக்கோம்? 12500 பிரிக்க வேண்டி இருக்கு. ஒரு சைவர் போயிடும். 5ஆல சுருக்கினா 5 10 5 250. அப்ப இது 4ல வர போகுது. அங்காலே என்ன தசத்தை தள்ளி குத்திரமெண்டா சரி. 1250ன்னா 4. அப்ப 1000 மணிக்கு என்ன அங்க 10 3 அங்கால போடுவோம்னாங்க. அப்ப 4 தர 10 3. அப்ப 2 தானம் தள்ளி குத்தேக்க இது ஒன்று பெருஞ்சால் 2 தானம் தள்ளி குத்தேக்க என்ன இது வேற. அதாவது என்ன 1 250. நான் இது 1000 தர 10 ചോദിച്ചാ 1000 1000ல 4 250. அப்ப 4 தர 10 அப்ப 4ல இருந்து பின்பக்கமா என்ன 3 ஸ்டெப் போகுது. 1 2 3 ஸ்டெப். 2 சைவரோட வர்ற விட இதுல 4வது விட. இது யாருக்கா பிரச்சனை இருக்கா? அடுத்த பாப்போம். தடை R1 மின்னோட்டமாய் மின்னோட்டம் செலுத்திய நேரம் T என்பவற்றை அளப்பதன் மூலம் தடையில் சக்தி விரயம் கணிக்கப்படுகின்றது. இக்கணியங்களுக்கு இடையிலான தொடர்பு. இப்ப இது உங்களுக்கு ஏற்கனவே ஓயிலுக்குள்ள தெரிஞ்சிருக்கும். வலுவண்டது V × I அல்லது நாங்களும் இங்க சவுண்ட்பாடுகளில் பார்த்திருப்போம். அதாவது வலுவண்டது V × I. வலுவே என்ன இயங்கள் T என்று போடலாம். ஆனா V இங்க இல்லை. அப்ப Vக்காக I × R. அப்ப V × I அப்ப என்ன I² R என்று வரும். அப்ப என்ன இயங்கள் T is equal to I² R. எத்தனை 2வது விட. இது யாருக்கா பிரச்சனை இருக்கா? ரைட். அடுத்தது முதல் 3 செகண்டில் பூச்சி ஒன்றின் இடப்பெயர்ச்சி 30 சென்டிமீட்டராகவும் அடுத்த 2 செகண்டில் இடப்பெயர்ச்சி 20 சென்டிமீட்டராகவும் காணப்பட்டது. கீழ்வருவற்றில் எது இம்மொத்த இயக்கத்தின் சராசரி வேகமாக அமைவதற்கு சாத்தியமற்றது? அப்ப சராசரி வேகம் அன்னைக்கு என்ன விளையுள் இடப்பெயர்ச்சிகள் மொத்த நேரம். அப்ப மொத்த நேரம் என்றது முதல் 3 செகண்ட் பேருந்து 2 செகண்ட் 5 செகண்ட் தான் மொத்த நேரம். அப்ப கீழே பிரிக்க வேண்டியது 5 செகண்ட் தான். மேல எங்களுக்கு நடைமுறை சாத்தியமான ரேஞ்ச் பார்த்துமே இருந்தா ஒரே அடியாவே அப்படியே நேர போயிருக்குமே இருந்தா ஆகக்கூடிய நடப்பயிற்சி வரப்போகுது. அப்ப 30 20 50 ஆகக்கூடியது 50. மெட்ட கேஸ் இப்படி போய் அப்படியே திரும்பி வந்திருக்குமே இருந்தா ஆக குறைஞ்ச இடப்பயிற்சி வரப்போகுது. அப்ப 30 20 அன்னைக்கு 10. அப்ப பிடிச்சா என்ன 10 2. அப்ப 2க்கும் 10க்கும் இடப்பட்டவன் சாத்தியம். இந்த ரேஞ்சை தாண்டி வெளியில வேற இயலாது. என்ன இது வேறது சாத்தியமற்றது. யாருக்கா ஏதாவது பிரச்சனை இருக்கா? அடுத்ததை பார்ப்போம். பொருத்தமான சந்தர்ப்பத்தில் விசையை நேரத்தால் பெருக்கி திணிவால் பிரிக்க வரும் கணியம். விசைய நேரத்தால பெருக்கி திணிவால பிரிக்கிற. நியூட்டனோட 2ஆம் விதியை யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்ன அழுத்திய விசை உந்த மாற்ற வீதம். இப்படியெல்லாம் உண்மையா எழுதவே தேவையில்லை, மனதால யோசிக்கலாம். விசைய நேரத்தால பெருக்கி திணிவால பிரிக்கிறோம். பிரிச்சா என்ன வேக மாற்றம். இதுல பொருத்தமானது என்ன வேக மாற்றம். வேக மாற்றம் பண்றது இல்லாம வேகம் பண்றது இருந்தா அதை கொடுக்கலாம். வந்து மிக பொருத்தமான விட தானே. ஆனா வேக மாற்றம் தான் உள்ளதுக்கு பெஸ்ட் விஷயம். ஆரம்பம் பூச்சியம் தான் நாங்கள் இறுதி வேகமா வரப்போகுது.
இப்போ வேகம் இருந்து வேக மாற்றம் இருந்தால் வேக மாற்றத்தை தான் நாங்கள் சூஸ் பண்ணணும். வேக மாற்றம் இல்லாட்டி வேகத்தை சூஸ் பண்ணலாம். இது வேக மாற்றம். இது யாருக்கா ஏதாவது பிரச்சனை இருக்கா? ரைட், அடுத்ததை பார்ப்போம். கீழ்வருவனவற்றில் ஒன்று ஏனையவற்றுக்கு சமனானது அல்ல, அதனை இணைங்காண்ட. இதில் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர், நெனோமீட்டர், மீட்டர், மைக்ரோமீட்டர் தான் நீளங்கள் இருக்கு. ஆங்ஸ்ட்ரோம்ன்றது அது ஒரு விசேட அலகு, அது ஒரு முச்சேர்க்கையில விசேட அலகு. கிலோன்றது முச்சேர்க்கை 10 குறிக்குது. நெனோன்றது முச்சேர்க்கை 10⁻9 குறிக்குது. மைக்ரோன்றது முச்சேர்க்கை 10⁻6 குறிக்குது. ஆனா ஆங்ஸ்ட்ரோம்ன்றது 10⁻10 மீட்டர், அது ஒரு விசேட அலகு. பொதுவாக என்ன, ஒரு அட்டமிக் ரேஞ்சுக்குள்ள அணுவுக்குள்ள நாங்க கதைக்கிறதுக்கு இந்த அலகு பயன்படுத்துறோம் நாங்க. அப்ப நீளத்தை திருப்பி ஒருக்கா நீளத்தால பெருக்கிறது என்ன மிச்சங்களோட பொருத்தமற்ற விஷயம். ரெண்டபடியா நாங்கள் என்ன பெருக்கி எல்லாம் நம்பர் சரியா வருதுன்னு பார்க்கவே தேவையில்லை. இதே என்ன பிரச்சனையான விஷயம் தான். என் மிச்சமெல்லாம் நீளத்துல இருக்குது, இது நீளத்தை திருப்பி ஒருக்கா நீளத்தால பெருக்கி இருக்குது. சில விஷயங்கள் நாங்கள் ஒரு டெக்னிக்கா அணுகுவதன் மூலம் தான் நேரத்தை மிச்சம் முடிக்கலாம். எல்லாத்தையும் கண்டு கண்டு பார்க்க வேண்டிய தேவையே இந்த கேள்வியை பொறுத்தவரையிலே இல்லை. அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கொள்ளணும். யாருக்கா பிரச்சனை இருக்கா? ரைட், அடுத்த இதை பார்ப்போம். 2 சென்டிமீட்டர் வரிசையில் விட்டத்தை உடைய உரைப்பான கோளம் ஒன்றின் விட்டத்தை அளப்பதற்கு பொருத்தமான கருவி. இது ரெண்டு விஷயம் என்ன, ஒன்று கிட்டத்தட்ட அது ஒரு 2 சென்டிமீட்டர் தான். அடுத்தது உரைப்பான சாஃப்டானது இல்லை. 3 விஷயங்கள் தந்திருக்கிறேன்: கோளமானி, வேணியர் அடிக்குமானி, திருகாணி நுண்மானி. நாங்க ஒரு விஷயம் ஒன்றும் சொல்லாம நாங்கள் அதுல அளந்து அதை விடைய போடுறோம்ன்ற அர்த்தம். அது என்ன இழிவண்ணிக்கு நாங்கள் திருத்தமாக அளந்து போட்டிருக்கிறோம்னு அர்த்தம். இப்ப சாதாரணமா ஒரு கோளமானின் இழிவண்ணிக்கு 0.01 மில்லிமீட்டர். இப்ப நடைமுறையில பயன்படுத்துற வேணியர் அடிக்குமானின் இழிவண்ணிக்கு 0.02 மில்லிமீட்டர். பழைய கருவிகள் 0.1 மில்லிமீட்டர். ஆனால் பேப்பர்கள் இப்போவும் 0.1 தான் போடப்பட்டு கொண்டு இருக்குது. ஆனால் 20-25 வருஷத்துக்கு முன்னாலே பள்ளிக்கூடங்கள்ல இந்த கருவியல் பாவனைக்கு வந்துட்டு. உண்மையா இப்ப நடைமுறையில வேணியர் அடிக்குமானின் இழிவண்ணிக்குன்னு இதுதான். இது நம்பாக்க இழிவண்ணிக்கு குறைஞ்ச கருவியலே பாவனைக்கு வந்துட்டுது. ஆனா ஸ்கூல் லேப்ல நாங்கள் எப்பவுமே ஆன்சர் பண்றோம், ஸ்கூல் லேப்ல பாவனையில் இருக்கிறத வச்சு கூட தான் ஆன்சர் பண்ணணும். இப்ப இந்த கருவியல் தான் ஸ்கூல் லேப்புகள்ல பாவனையில இருக்கு. இது இது ஒரு 20 அட்லீஸ்ட் ஒரு 20 வருஷத்துக்கு முற்பட்ட கருவியல் இந்த இதுகள். ஏண்டா அந்த 20 வருஷத்துக்கு முன்னாலே இந்த கருவி பாவனைக்கு வந்துட்டு. ஆனா இப்பவும் சில பேப்பர்கள் இதெல்லாம் போடப்பட்டு கொண்டு இருக்குது. இப்படி வந்தா இதன்படி செய்து கொள்ளுங்க. மறுபடி உண்மையா இப்ப நடைமுறையில இது. அடுத்த திருகாணி நுண்மானி, இது 0.01 மில்லிமீட்டர். அப்ப நாங்கள் ஒரு விடைய போடுறோம்ன்ற அர்த்தம் அது இவ்வளவு தசமானது திருத்தம் என்றதான் அர்த்தம். அப்படி இல்லையன்னா நாங்கள் இந்த கருவியை வினைத்திறனா கையாளையில அங்க அது வலு வந்து இதிலும் பார்க்க பெரிய வருமதி அது ஒன்று சுட்டி காட்டணும். அதாவது ஒன்றுமே சொல்லாம இன்ன கருவியால் எடுத்த வாசிப்பு தானே நாங்கள் என்ன இப்போ வேணி அடிக்கும் மானியால் எடுத்த வாசிப்பண்ணா இவ்வளவு திருத்தம் தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஆனா என்ன நாங்க சில வழியாக பிள்ளையாக ஹேண்டில் பண்றது. உதாரணமா வந்து இந்த கோலமானி பிராக்டிக்கல்ல அந்த கால்களை ஒரு பேப்பர்ல ப்ரெஸ் பண்ணி போட்டு அந்த ப்ரெஸ் பண்ணின அடையாளம் எடுக்கப்பட்ட தூரத்தை அளக்குறது. அப்ப அதுக்கு ஒன்றில் மீட்டர் ஸ்கேல் பயன்படுத்துறது. பொதுவா அது அந்த பேப்பர்ல ப்ரெஸ் பண்ணி போட்டு அளக்குறேன்னா மீட்டர் ஸ்கேல் தான் பொருத்தமான விட. அல்லது அப்படியே கோலமானின்ற கால்களின் அகத்தாடை புறத்தாடை ரெண்டையும், அதாவது வேணி அடிக்குமா அகத்தாடை புறத்தாடை ரெண்டையும் பயன்படுத்தியது சராசரி காண்ற ஒரு மெத்தட். அது ஓகே. ஆனா சில போல பிள்ளைகள் என்ன செய்யணும்டா ப்ரெஸ் பண்ணின அடையாளத்தை அந்த வேணி அடிக்குமான இந்த அகத்தாடை மேல கூறா இருக்கும் அதுல ஒரு வச்சு அளக்கலாம், அதை வச்சு அளப்பினோம். ஆனா அதுல அளந்ததுல ஒரு பிரச்சனையும் இல்லையா. ஆனா அந்த வந்த விட 0.02 மில்லிமீட்டருக்கு திருத்தமா இருக்கும்னு எடுக்கல. அதே நாங்கள் அது ஒரு பெர்ஃபெக்டான நிலையில வச்சு அளக்கல. அப்ப அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப பொதுவா அப்பவுமே நாங்கள் ஒரு ஆன்சர் பண்ணிக்க அத்தனை தசமானத்துக்கு அது திருத்தமா இருந்தா தான் அது அந்த பொருத்தமானது எடுத்துக்கொள்றோம் நாங்க. அல்லது அங்க இதிலும் பார்க்க அங்க வளக்கூடாதுன்னு தான் அர்த்தம். அது அதால பொருத்தமான கருவியை சூஸ் பண்ணிக்க நாங்கள்
இவ்வளவு திருத்தமா அளந்தா தான் அது பொருத்தமான கருவியான கேட்டகரிக்கு எடுத்துக்கொள்ளலாம் அந்த இது. ரைட். கோலமானி பார்த்தோம்னா கால்கள் கிடப்பட்ட இடவழி பெருசு, அதாவது 3 சென்டிமீட்டருக்கு மேலே 3.5 சென்டிமீட்டர் அப்படி வரும் அந்த இதுகள் 3 சென்டிமீட்டருக்கு மேலே இன்னும். அப்ப இந்த கோலத்தை என்ன கால்கள் கிடைக்கே போயிடும். பொதுவாக கோலமானில வைக்க நாங்கள் என்ன நிலையான கால்கள் வந்து வலை மேற்பரப்பில் இருக்கக்கூடிய மாதிரி வச்சுதான் நாங்கள் என்ன அளக்குறோம் நாங்க. அப்ப இப்படி ஒரு செட்டப்ல வைக்கவே இல்லாது. ரெண்டபடியே என்ன கோலமானி பொருத்தமேட்ட கருவி. வேணியடிக்கு மானி இதுவும் கொஞ்சம் பிரச்சனை தான், ஆனா ஒப்பூட்ட அளவுல பரவாயில்லை. என்னன்னா அந்த தாடைகள் வந்து சரியா விட்டத்தின் வழியே இருக்கும் என்று உறுதிப்படுத்த இயலாது. ஆனா மட்டுமட்டா கோலம் இருக்க போய் வரக்கூடிய மாதிரி செட் பண்ணினா என்ன அதோடவோ ஓகே அந்த விஷயம். அதாவது கோலம் மட்டுமட்டா இதுக்க போய் வருவோம். நாங்க செட் பண்ணி போட்டு கோலம் இதுக்கே போயில்லைன்னா நான் இந்த செட் பண்ணது குறைஞ்சு போச்சேன்னு எடுத்தேன். ஃப்ரீயா போய் வருதுன்னா கூட்டிட்டு தானே எடுத்தேன். இது ஓரளவு ஓகே, பெர்ஃபெக்டானதுல ஓரளவு ஓகே. திருவாணி நுண்மானி அதுவும் இதே பிரச்சனை தான். ஆனா இந்த பிரச்சனை ரெண்டு பக்கமா 2 அச்சுல வரப்போகுது இந்த பிரச்சனை. இதுல இந்த பக்கமா ஒரு பிரச்சனையுமே இல்லை, மேலகுல தான் பிரச்சனை. ஆனா திருவாணி நுண்மானிக்கு பார்த்தோமே இருந்தா மேலகுலையும் பிரச்சனை, இந்த வளமும் பிரச்சனை. இங்க இந்த வளம் பிரச்சனை இல்லை, ஏன்னா அது பிக்ஸ் ஆயிருக்கு. இது தாண்டினா பிரச்சனை. அப்ப ரெண்டையுமே நாங்க பெர்ஃபெக்டா செட் பண்ணி அளக்கலாம்ன்றது நடைமுறைக்கு சாத்தியமில்லை விஷயம். இதுக்கு விசேடமான திருகாணி நுண்மானி இருக்குது. என்னென்னா இந்த ஆன்வில் ஸ்பிண்டில் ரெண்டுலையும் வந்து டிஸ்க் மாதிரி பூட்டினது. ஆனா நாங்கள் அதுகளெல்லாம் கருதப்படாது. எங்களுக்கு ஸ்கூல் லெப்ல என்ன பாவனையில் இருக்கோ அதை பற்றி தான் நாங்க யோசிக்கணும். மற்றபடி திருகாணி நுண்மானியில விசேட வகையில் கணக்கே இருக்குது, நெட்ல தேடினீங்கன்னா வரும். அதை நாங்கள் ஆன்சர் பண்ணிக்க ஸ்கூல் லெப்ல இருக்கிற கருவியில வச்சுக்கணும் ஆன்சர் பண்ணணும். ரெண்டு அடிப்படையில் என்ன அதுவும் பொருத்தமேற்றது தான். ரெண்டாவடியா மிக பொருத்தமானது இது வேர்னியர் டிக்கிமானி. இது கூட 100% பர்ஃபெக்ட் இல்லை, ஆனா நாங்களே என்ன அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து கொள்ளலாம். இந்த இது பி மட்டும்தான் பெஸ்ட். இதுக்கு யாருக்கா பிரச்சனை இருக்கா? ரைட், அடுத்ததை பார்ப்போம். வேர்னியர் டிக்கிமானி ஒன்றின் 49 பிரதான பிரிவுகளை 50 சம பிரிவுகளாக பிரிப்பதன் மூலம் வேர்னியர் அளவுடைய ஆக்கப்பட்டுள்ளது. அதாவது வளமையான விஷயமே ஒன்றுதான் வித்தியாசம்னா வளமையான. அப்ப வளமையான என்ன? எங்கட வளமையான மெத்தட் ஒரு பிரதான பிரிவு ஒரு வேர்னியர் பிரிவு என்று இவனிக்க பார்க்கறது பதிலாக ஒரு பிரதான பிரிவுகள் வேர்னியர் அளவுலையில் உள்ள பிரிவுகள் எண்ணிக்கைன்றதும் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒன்று வித்தியாசம் என்றால் அந்த ஒரு பிரதான பிரிவுகள் வேர்னியர் அளவுடைய பிரிவுகள் எண்ணிக்கைன்றதும் பயன்படுத்தலாம். இக்கருவியின் இழிவெண்ணிக்கை 0.1 மில்லிமீட்டர் எனின் பிரதான பிரிவின நீளம் என்னன்னு கேட்டிருக்கு. 0.01 சமன் ஒரு பிரதான பிரிவுகள் வேர்னியர் அளவுடைய உள்ள பிரிவுகள் எண்ணிக்கை அது 50. அப்ப என்ன இதை இங்க பெருக்கினா சரி. 50 0.5 அடுத்ததால என்ன? சாரி 50 ஒரு தாரம் தள்ளினா 5 அடுத்த தாரம் தள்ளினா 0.5. அப்ப இது 0.5 மில்லிமீட்டர். சரியா? பிரச்சனை இருக்கா? ரைட், அடுத்த பார்ப்போம். பதுக்கோளும் பட்டடையும் ஒன்றோடொன்று தொடும் போது ஒரு நுண்பாணி திருக்கணிச்சியின் அளவுடை உரு ஏயில் காட்டப்பட்டுள்ளது. அதாவது என்ன? பூச்சியோடக்கூடிய நிலை. உலோக கோளம் கதிர்கோளுக்கும் பட்டடைக்கும் இடையில் சரியாக வைக்கப்படும் போது உள்ள அளவுடை இந்த சரியாக வைக்கப்படும் போதுன்னு சொல்லியிருக்கு. புரியடத்துடன் 0.5 மில்லிமீட்டர். அப்ப 0.5 மொத்தம் 50 என்ன? இது வளமையான கருவி ஸ்கூல்ல பாவிக்கிறோம். என்ன இழிவண்ணிக்க 0.01 மில்லிமீட்டர். கண்டும் போடலாம் நீங்க, ஆனா வளமையான என்ன அப்படியே
பயன்படுத்தி கொள்ளலாம். நாங்கள் விட்டமின்னு கேட்டிருக்கு. வளமையான மெதட் என்ன, இந்த வாசிப்பை கண்டு இப்போ இந்த பூச்சி ஒழுவை கண்டு இந்த வாசிப்பிலேருந்து இந்த இதை கழிச்சா வேணும். எம்சிக்யூ தானே. நாங்கள் அப்போ என்ன இந்த வட்டளவோட இதே கழிச்சு போட்டு நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இதில் எத்தனை வருது வட்டளவோட? முதல் பூச்சி என்ன ப்ளஸில் வருது, ரெண்டபடியா என்ன கூட்ட வேண்டிய தேவையில கழிக்க வேண்டிய தேவை தான். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை 1 2 3வது பொருந்துச்சு. இங்கே பார்த்தோம்டா 31. 31ல் 3 போனால் 28. இது 3.5. 3.5 அங்காலே 28. 28 எத்தனை? இதால பெருக்கிக்க 1,028. அப்போ 5 அங்கால 2 8 எத்தனை? 7 8. சரியா? மனதாலேயே போடக்கூடிய விஷயம். அதுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா இதுல? ரைட், அடுத்தது பார்ப்போம். 0.5 சென்டிமீட்டர் வரிசையில் உள்ள உள்விட்டத்தை உடைய உரைப்பான குழாய் ஒன்றின் உள்விட்டத்தை அளப்பதற்கு பொருத்தமான கருவிகள். முதலாவது வேணியடிக்குமானி. வேணியடிக்குமானி அகத்தாடைன்னு ஒன்று இருக்குத்தான். ஆனால் அந்த அகத்தாடையில என்ன ஓரளவு நீளம் உள்ளுக்கு போனால் தான் சரியா இருக்கும். அந்த இது நுனியில வச்சு அளக்க இயலாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 சென்டிமீட்டர் கிட்ட வரும் இந்த இது. அப்போ ஒரு சென்டிமீட்டருக்கு மேலேண்டா எல்லாம் இந்த விஷயம். இல்லாடி என்ன அங்கே வழக்கல் வரும் அந்த இது. அப்போ இது பெஸ்ட்ன்னு சொல்றதுக்கு இல்லை இந்த விஷயம். இது வேணியடிக்குமானியை பயன்படுத்தி அளக்கிறது. சரி, ஓரளவுக்கு நுனியில வச்சு அளக்கலாம் தான். ஆனால் அது அட்வைசபிள் இல்லை நுனியில வச்சு அளக்கிறது. அப்போ என்ன இது பொருத்தமான கருவி என்ற கேட்டகரிக்கு வராது. இது ஓரளவு 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர்னா அது பிரச்சனை இல்லை, அளக்கலாம். சின்ன இருக்கக்கூடிய அது பிரச்சனை. அடுத்தது என்ன, உள்விட்டத்தை அளக்கிறதுக்கு நுண்மானி திருக்கணினி அது பயன்படுத்தவே இல்லாத அந்த விஷயம். சாரி, வேணியடிக்குமானி சரி போட்டு வச்சுக்கிறேன் அது போல. அடுத்தது நகர நுணுக்காட்டி. இதுல இந்த குழாயின் சேப்புகள் ஒரு வளைஞ்சு அப்படி இப்படி ஒன்றும் கதைக்கல. ஒரு இன்னும் விட்டத்தை குழாய். அப்போ சீரான ஒரு விட்டமுடைய குழாயினு தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். என்ன அது பிரச்சனை. நகர் நுணுக்காட்டியில முன்னுக்கு நாங்கள் பூட்டி போட்டு வளர்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கெப்பரேட்டிவ் இப்போ முன்னுக்கு பூட்டி போட்டு அதிண்ட உள்விட்டம் வெளிவிட்டம் வளர்க்குறதோ அதே மாதிரி என்ன இதையும் நாங்கள் பூட்டி போட்டு அளந்து கொள்ளலாம். என் வேணிய நகர் நுணுக்காட்டின பீச்சும் என்ன வேணி அடிக்குமா எடுத்தா கிட்டத்தட்ட அதில் மக கொஞ்சம் கூட. அப்போ இது அதுக்கு என்ன இதெல்லாம் அடங்குது இந்த விஷயம். அப்போ உள்ளதுக்கு பெஸ்ட் என்ன, நகர நுணுக்காட்டி. சரியா? அப்போ என்ன சி மட்டும்தான் பெஸ்ட் ஆன்சர். இதோட ஒரு சென்டிமீட்டர் அந்த வரிசையில் இருந்திருந்தா ஏயும் சியும் பேர். இது சின்னனா இருக்கிறபடியா தான் என்ன இது பிரச்சனைக்குரியதா வரப்போம். அதாவது இந்த இதை ஒரு நுனியிலான முற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா குழாய்க்க. அப்ப வலு வர்றதுக்கு அங்க சாத்தியக்கூறுகள் இருக்கு. என்ன சரியா? அதாவது வேணியடிக்கும் அச்சுக்கு செங்குத்தா அந்த குழாய் இருக்கும்னு சொல்லல. ஆக நுனியில வச்சால கேட்கினாங்க. அதால அது பொருத்தமானதுன்ற கேட்டகரிக்கு எடுக்கிறார். யாருக்கா பிரச்சனை இருக்கா? ரைட், அடுத்தது பார்ப்போம். வேணியர் இடிக்குமானியனின் ஒரு பிரிவு 1 மில்லிமீட்டர். 19 பிரதான பிரிவுகளை 20 என்ன 1 வித்தியாசம். ரெண்டா என்ன ஒரு பிரதான பிரிவுகள் வேணியர் பிரிவுகள் எண்ணிக்கை நாங்கள் எண்ணிக்கைன்னு எடுத்துக்கொள்ளலாம். அதாவது 1 20 பிரிப்பதன் மூலம் வேணியர் அளவுடைய ஆக்கப்பட்டுள்ளது. இது நேர் பூச்சியவளு உடையதாக காணப்பட்டது. முதல் சக மாணவியொருத்தி இக்கருவியின் பூச்சியவளுவை இல்லாமல் செய்வதாக கூறி மணற்கடதாசி அதாவது சாண்ட் பேப்பரை பயன்படுத்தி கருவியில் மாற்றங்களை செய்தாள். என்னண்டு அந்த புறத்தாடையில தேய்ச்சி இன்னும் கொஞ்சம் உள்ளுக்கா போக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாவா செய்து போட்டு. இப்போ தாடைகள் ஒன்று தொட்டுன்னு பார்த்தா வேணியன் பிரிவு இப்போ அப்படியெல்லாம் பேர் இல்லாத பிரச்சனையா போச்சு அந்த இது. இப்போ கருவியின பூச்சிவளு என்னன்னு கேட்டுருக்கு. பொதுவாக பூச்சிவளுவே இல்லாட்டியா 20வது பிரிவு 19 மில்லிமீட்டரோட பொருந்தி இருக்கும். பூச்சிவளு இல்லாட்டி. இங்க பார்த்தா என்ன 19வது பிரிவு 17 மில்லிமீட்டரோட பொருந்துதான்.
அப்ப நார்மல் சிச்சுவேஷன்ல இப்ப வேர்னியர் அளவுடைய இஞ்சாலி பக்கமா நகர்த்தினா 19வது பிரிவு எதோட பொருந்திருக்கும்னு பார்த்தா 18 மில்லிமீட்டரோட பொருந்திருக்கும் இஞ்சாலி பக்கமா நகர்த்தி. ஆனா இது என்ன 17 மில்லிமீட்டர் பொருந்திருக்கு. என்ன அர்த்தம்? அது 1 மில்லிமீட்டருக்கு மேல தேய்ச்சி போட்டா. தேய்ச்சதால இந்த பிரச்சனை வந்து இது என்னவோ இழிவண்ணிக்க பார்த்தோம்னா என்ன 1/20. அப்ப இழிவண்ணிக்க பார்த்தோம்னா 1/20 1/2 தசம் 5 அப்ப தசம் 0.5 மில்லிமீட்டர். அப்ப நார்மலான சிச்சுவேஷன்ல பார்த்தோமா இருந்தா மரப்பூச்சி விலன் பார்க்க வேர்னியர் 19வது பிரிவு 18 மில்லிமீட்டரோட பொருந்தி இருக்கும். அண்டா என்ன ஒரு பிரிவு தள்ளி பொருந்தி இருக்குது. அப்ப -0.05 மில்லிமீட்டர். ஆனா இது என்ன 17 மில்லிமீட்டர். ரெண்டாவடியா என்ன ஒரு ஸ்டெப் இன்னும் தாண்டி போயிட்டு என்ன 1 மில்லிமீட்டருக்கு மேல தேய்ச்சி போட்டாப்பா. இப்ப வெளிவண்டிக்கு எவ்வளவு -1.05. ஆனா என்ன சாதாரணமா ஒரு கருவியின பூச்சோடு இவ்வளவு வர்றது சாத்தியம் இல்லை. அதனால என்ன இப்படி இன்னொரு ஆள் ஒரு ஸ்டூடெண்ட் செய்த மாதிரி காட்டப்பட்டிருக்குது அந்த விஷயம். மற்றபடி சாதாரண கருவியில் இவ்வளவு பெரிய பூச்சோடு வர்றதுக்கு சாத்தியம் இல்லை. இதுல யாருக்கா ஏதாவது பிரச்சனை இருக்கா? கன்ஃபியூஸா இருந்தா சொல்லுவோம், மார்க் பண்ணி காட்டுவேன். ரைட், அடுத்தது போவோம். அண்ணளவா ஒரு செகண்ட் அலைவு காலத்தை உடைய அலைவு இயக்கம் ஒன்றின் அலைவு காலத்தை கணிப்பதற்காக 0.2 செகண்ட் இழிவெண்ணிக்கையுடைய நிறுத்தற் கடிகாரம் பயன்படுத்தப்படுகின்றது. நேர அளவீட்டில் வரும் பலவீதம் அங்கீகரிக்கப்பட்ட வீச்சினம். அங்கீகரிக்கப்பட்ட வீச்சம் என்ன? ஒரு வீதம். சாதாரணமா அங்கீகரிக்கப்பட்டது ஒரு வீதம். சில விசேட சிச்சுவேஷன்ல அது இன்னும் குறைவாகவும் எங்களுக்கு பார்க்குறோம் நாங்க. ஆனா சாதாரணமா ஒரு வீதத்துக்கு உள்ள இருந்தா காணுமென்னு எடுத்துக்கொள்றோம் நாங்க. எத்தனை அலைவுகளுக்கான நீளத்தை அளப்பது மிக பொருத்தமானது. ரைட், அப்ப நாங்க பின்ன வளைவு எழுதுவோம். அங்கீகரிக்கப்பட்ட வீச்சம் ஒரு வீதம். அப்ப 1/100 பின்னமா பார்த்தா. இங்க பார்த்தா என்ன வலுவுங்கள் நேரம். வலுவோட இழிவண்ணிக்க 0.10. நேரம் பார்த்தோம்னா ஒரு அளவுக்கான நேரம் 1 செகண்ட் தர எண். என்னன்னு தான் பெறப்போகுது 1 தர எண். இப்ப இது ஒரு தசமஞ்சு செகண்ட்னா தசமஞ்சு தர என்னன்னு வந்திருக்கும் இதுல. ஆனா இது 1 நான் என்ன அப்படியே இதான் பெறப்போகுது. எம்சிக்கு தானே பாக டீட்டெயில நாங்கள் எழுத வேண்டிய தேவையில்லை. அப்ப எண் காண்றதுக்கு எண்ணிஞ்ச போனா என்ன தசன் 100 அளவு இருக்கும். 10 அளவு இருக்கிற 2 அப்ப எத்தனை 20. அப்ப எத்தனை அளவு 20 அளவு. இதுக்கு மேல இதுகள் அளக்கிறது புலையாண்டு இல்லை. ஆனா நாங்கள் என்ன பரிசோதனை செய்யறதுக்கு நாங்க கூடுதலான நேரத்தை வீணாக்க வேண்டி இருக்கு. இது செய்தா எங்களுக்கு வலு கூட புலை. ஆனா இதுக்கு அங்கால இப்படி அளக்கிறது புலை இல்லை. அளக்கலாம். ஆனா என்ன இவ்வளவு வளர்ந்தாலே காணும் அந்த அங்கீகரிக்கப்பட வீச்சுகள் காணப்படுவதற்கு. இதுக்கு மேலே அளந்தா நாங்களே என்ன இன்னும் நாங்க நேரத்தை வீணாக்குவோம் பிராக்டிகல் செய்து முடிக்கிறதுக்கு. ரைட், இதுல யாருக்கா ஏதாவது பிரச்சனை இருக்கா? ரைட், அடுத்ததை பார்ப்போம். இப்படி ஒரு தொடர்பு தந்திருக்கு. இது இதோட பிறகு சரியான சின்னனா இருக்குமான்னு சொல்லியிருக்கு நடைமுறையில. அதாவது இந்த சிச்சுவேஷன்ல தீட்டான பொறுமதியை அன்னளவா கேட்டுக்கிறார். பொதுவா நாங்க இந்த அடுக்க உள்ளு கொண்டு போய் எழுதுனா இப்ப இது 1+ இருக்கணும். ஆனா இந்த ஒன்றோட பிறகு இது சரியான சின்ன நம்பரா இருக்கணும். இருந்தா நாங்களே என்ன இந்த அடுக்க கொண்டு வந்து உள்ளுக்கு போட்டு எழுதலாம். அப்ப முதற்கட்டம் என்ன 1+ இதை நாங்க மாத்தோம். அப்ப 1+ மாத்திக்க இந்த ரெண்டே என்ன பொது எடுக்கணும். வெளியில் எடுக்க என்ன 2 வர்க்கம் இருக்கிறபடியே என்ன வெளியில் எடுக்க 4 வரும். அப்ப இங்கே இது 1000 இந்த இடம் இதுக்கு பதிலா இங்கே அரை வரும். ஆனா இப்ப இந்த அடுக்க கொண்டு வந்து போய்க்கு நிற வர 2 அது 1 தான். அப்ப இது அப்படியே உள்ளபடியே இருக்கு. வெளியில 4 அதே பிரச்சனை நான் இங்கேயும் 2 என்ன அந்த இது பட்டு போயிடும். அப்ப இங்கே என்ன இந்த 2 இல்ல இதுக்கு உண்மையா அரை வரும். இப்ப இந்த அடுக்கு உள்ளுக்கு வேற அரை வர 2 அது ஓகே.
இதுக்கு இப்ப நாங்க அன்னளவாக்கம் செய்து விட டீட்டாவே இல்லாம போயிடும். இப்ப இதுக்கு வச்சு அன்னளவாக்கம் செய்யலாது. அப்ப ஒன்று அப்படியே விரிச்சு போட்டு செய்யலாம், அல்லது அந்த பின்னங்களை அந்த இதன்படியும் செய்யலாம். நான் பின்னங்கள் அந்த ஐடியால செய்கிறேன். அப்ப 10,000 கீழ் 9,995 பார்த்தா இந்தியால 1/10 டீட்டாவும் கீழ் 1/10 வரும். இது ஒரு ஒழுங்கான நம்பர். அப்ப இதை அப்படியே வச்சுக்கொண்டு இதைத்தானே என்ன சின்ன நம்பர் ஆக்கிக்கிறேன். அப்ப என்ன இதுல இருந்து இதை கழிக்கிறேன். கழிச்சா மேல 10,000, கீழே கழிச்சா 5. அதே விஷயத்தை இங்கேயும் செய்யணும், கழிக்கணும். அப்ப கழிக்க ஆட்டோமேட்டிக்கா டீட்டா இங்கே வரும். டீட்டா இங்கே வரும்டா அப்ப இதை நாங்க அன்னளவா உண்டு போட்டுக்கொள்ளலாம். மீன் அது இங்கே அன்னளவா தந்திருக்கணும். அப்பதான் உண்டு. கீழே பார்த்தோம்னா இதுல இருந்து இதை கழிச்சுனா அப்ப இங்கேயும் இதுல இருந்து இதை கழிக்கணும். அப்ப ஒன்றுல இருந்து ஒன்றை கழிச்சா இல்லாம போயிடும். இதுல இருந்து இதை கழிக்க போறேன். அப்ப நான் 10/5 கொமனா வச்சு கொண்டா டீட்டா மைனஸ் இதுல 10/5 கொமன் எடுத்தா இது 10 போயிடும். அப்ப டீட்டா -10. இதை மிஞ்சால மேல கொண்டு வந்தா என்ன டீட்டா 10. இஞ்சால பார்த்தோம்டா இது 10/5 மேல வரைக்க, இது 3 3 4. அப்ப இது என்னோட 10 பேர். அதோட இந்த 5 வந்து பெருக்கப்பட போகுது. இப்போ 10 தர 5. அப்ப எத்தனை 50 10 60. எத்தனை 60. இல்லையா? இருக்கா பிரச்சனை இருக்கா? ரைட், அடுத்த பார்ப்போம். வாகனம் ஒன்று ஓய்விலிருந்து 2 மீட்டர்/செகண்ட் சீரான ஆர்முடுகளுடன் டி நேரத்துக்கு ஆர்முடுகி அடுத்த டி நேரத்திற்கு பெற்ற வேகத்தில் அது விரைவில் கீற வேக நேர விரைவில் கீற. டி நேரத்துக்கு ஓய்விலிருந்து ஆர்முடுகி பேர்ந்து அடுத்த டி நேரத்துக்கு பெற்ற வேகத்துடன் சீராக இயங்கி அடுத்த டி நேரத்தில் ஓய்வுக்கு வருது. வாகனம் இயங்கிய மொத்த தூரம் 320 மீட்டர் எனின் வாகனம் அடைந்த உயர் வேகம் என்னன்றதான் கேள்வி. ஆர்முடுகள் தந்திருக்கணும். அப்ப ஆர்முடுகள் 2 வேக நேர விரைவில் படுத்திறன் வியுங்கள் டி. அப்ப இந்த டீயை நான் என்ன இந்த ஆர்முடுகள் நான் தந்திருக்கணும். எத்தனை 2. அப்ப ஆர்முடுகள் போல 2 போடலாம். அப்ப நேரத்தை வி சார்பா போடலாம். அப்ப என்ன பரப்ப சமப்படுத்தி விட்டா என்ன நாங்க உயர்வகத்தை கண்டுகொள்ளலாம். அப்ப வெகு நேர விரைவில் அடைக்கப்பட்ட பரப்பு தானே என்ன இடப்பெயர்ச்சி, அதாவது 320. அப்ப 320 சமன் அரை சமாந்திர பக்கங்கள்ட கூட்டுத்தொகை 3 3 4 டி. அப்ப 4 டி அரையண்ட ஒரு ஏரியா என்ன 2 டி என்று போட்டுக்கொள்ளலாம். டீக்கு பதிலாக என்னென்று போடலாம் வியங்கள் 2 போடலாம். டீயை இங்க ஒன்று போனா என்ன வியங்கள் 2 தர சங்குது தூரம் வி. திருப்பி இருக்கா சொல்றேன். இது இடப்பெயர்ச்சி அரை தர சமாந்திர பக்கங்கள்ட கூட்டுத்தொகை. அப்ப அரை சமாந்திர பக்கம் 3 3 4 டி. அப்ப 4 டி என்று இருக்கிறபடியே இங்க ஒரு அரை. அப்ப 10 டி. அப்ப 2 தர டீக்காக போட்டோம்னா வியுங்கள் 2 தர அங்கால வி. என்ன வி வர்க்கம் இப்படி வரப்போகுது. நான்கு 32 5 போடலாமே. இது 8 4 32. அந்த 4 இதுக்கு ஒரு 2 எடுத்து விட்டா 8 தர 5. அப்ப என்ன 8
√5 வரும். இந்த ரெண்டு கேன்சல் ஆயிடும். அப்ப v வர்க்கம் 320. v கான என்ன ஸ்கொயர் ரூட்டுக்கு பார்க்கணும். இப்போ நான் காரணியை பெருக்கிறேன். 8×32 8 தர 4 தர 10. அந்த 10க்கு ஒரு 2 எடுத்து 8 ஆக்கி போகிறேன். 8 வர்க்கம் வர்றதுக்காக. அப்போ இது 8 √5 வரப்போகுது. இது யாருக்கா ஏதாவது பிரச்சனை இருக்கா? ரைட், அடுத்ததை பார்ப்போம். ஓய்விலிருந்து இயங்க ஆரம்பிக்கும் பொருளொன்றின் இயக்கத்திற்கான ஆர்முடுகல் நீர வரைவு அருகே காட்டப்பட்டுள்ளது. இதற்கு மிக பொருத்தமான வேக நீர வரைவை தெரிவு செய்க. இதுல முதற்கட்டம் பார்த்தமா இருந்தா சீரான ஆர்முடுகள், இதுவும் சீரான ஆர்முடுகள், இங்க ஆர்முடுகள் இல்லை, இது சீரான ஆர்முடுகள். இப்போ வளைகோடு ஒன்றும் வேற, அது எல்லாமே நேர்கோடு தான். விடையிலும் எல்லாம் நேர்கோடு தான் இருக்கு, வளைகோடு ஒன்றும் இல்லை. இதிலும் பார்க்க இது சாய்வு குறைவு. முதலாவதிலும் பார்க்க அடுத்தது சாய்வு குறைய வரும். இதிலும் பார்க்க இது குறையுது, இதிலும் பார்க்க இது குறையுது, இதிலும் பார்க்க இது குறையுது, இதிலும் பார்க்க இது குறையுது. இது அப்படியே சைவர் என்ற கேட்டகரிக்கு வருகிறது. என்றபடியே என்ன கடைசி பெறாது. அடுத்த ஸ்டெப், மூன்றாவது ஸ்டெப் என்ன? ஆர்முடுகள் 0. அப்ப மூன்றாவது ஸ்டெப் ரைட். மூன்றாவது ஸ்டெப் ஆர்முடுகள் 0. அது எல்லா கிராஃப்லையுமே என்ன ஆர்முடுகள் 0 தான் வருது. அடுத்த ஸ்டெப் அமர்முடுகள். அப்ப அதுவும் எல்லாமே அமர்முடுகள் பேட்டர்ன் தான் வருது. வித்தியாசம் என்னன்னு பார்த்தா என்ன, இது சரியா வேகம் 0ல வந்து முடியுது, இது வேகம் பிளஸ்ல இருக்குது, இது ரெண்டுமே வேகம் மைனஸ்ல வருது. அப்ப அதை நாங்க பார்த்து முடிவெடுத்து கொள்ளோம். ஆர்முடுகள் நீர வலையில் அடைக்கப்பட்ட வரப்ப என்ன வேக மாற்றம் ஆரம்பத்தில் ஓய்வில் இருந்தது. அப்ப இது நேரட வழிகள் எல்லாமே உண்டு. அப்ப இது பரப்பு பார்த்தோம்னா 3 3 4 வரப்போகுது, இது பிளஸ்ல. இங்க பார்த்தோம்னா 3லேருந்து 5, அப்ப 2 3 2 6. அப்ப இது 4 இது 6ண்டா என்ன விளையில் கட்டாயமே என்ன மைனஸ்ல போகும். அப்ப மைனஸ்ல போகும். அப்ப இது ரெண்டும் வரா. மைனஸ்ல பார்த்தோம்னா எத்தனை? மேல 4 கீழே 6 வந்தது. அப்ப விளையில 2 அலகு கீழே வர்ற மாதிரி இருக்கும். முதல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பார்த்தோம்னா இது 3. அப்ப இதுக்குரிய வேக மாற்றத்திலும் பார்க்க கடைசியா வர்றது குறைய வரும். இந்த வேக மாற்றத்திலும் பார்க்க இது குறைய வரும். இப்ப மைனஸ்ல வரோம்னா 2 விட, இது பார்த்தோம்னா இதிலும் பார்க்கவே இது பெரிய விட பெருசா வருது. ரெண்டபடியே எத்தனை இதுதான் விட. யாருக்காவது பிரச்சனை இருக்கா? அடுத்ததை பார்ப்போம். உயரமான கோபுரம் ஒன்றிலிருந்து பொருள் ஒன்று மேல் நோக்கி ஜூ வேகத்துடன் எறியப்படும் கணத்தில் இன்னும் ஒரு பொருள் கீழ் நோக்கி ஜூ வேகத்துடன் எறியப்படுகின்றது. இன்னும் ஒரு பொருள் மேலேறுகிற அதே கணத்துல இன்னொன்று கீழே எறியப்படுது. ரெண்டுமே ஜூ தான். மேல் நோக்கி எறியப்பட்ட பொருள் கணநிலை ஓய்வடையும் கணத்தில், அந்த கணத்துல இரு பொருட்களுக்கும் இடைப்பட்ட தூரம். அப்ப மேல் நோக்கி எறியப்பட்ட பொருள் கணநிலை ஓய்வடையும் கணத்துல பார்த்தோம்னா, அப்ப எறியப்பட்டதுலேருந்து எவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் இது நடக்க போகுதுன்னு பார்த்தோமா இருந்தா, ஆரம்ப வேகம் ஜூ, கணநிலை ஓய்வடைதுன்னா இறுதி வேகம் சைவர். அப்ப வேகம் மாற்றம் ஜூ, v = ஜூ பிளஸ் ஏடிஎஃப் உடைக்க, அப்ப டைம் வந்து ஜூவும் கீழ் ஜி வரப்போகுது. என் வேகம் மாற்றம் ஜூ, ஆரம்ப வேகம் ஜூ, இறுதி வேகம் சைவர், வேகம் மாற்றம் ஜூ. இப்போ v = ஜூ பிளஸ் ஏடியில ஏ வந்து இங்கே பிரிவிட போகுது. அப்ப ஜூவும் கீழ் ஜி. பொருட்களுக்கு இடைப்பட்ட தூரம் தான் கேள்வி. ஒன்று சார்பா ஒன்றின் இயக்கத்தை பார்க்குறேன். ஏன் அப்படி பார்க்குறேன்னா, ரெண்டுக்கும் ஆர்முடுகள் உண்டு. அப்போ சார்பா பார்க்க ஆர்முடுகளோட விளைவு இல்லாமல் போயிடும். அப்ப
ஒன்று சார்பா ஒன்றுண்ட வேகம் என்ன ஒன்று மேலேயோ ஒன்று கீழேயோன்னா என்ன சார்பவன் 2u வரப்போகுது. அப்போ ஒன்று சார்பா ஒன்றுண்ட இயக்கம் என்ன சீரான வேகத்துடனான இயக்கம். ஏன் ஆர்முடுகள் ரெண்டுமே போயிட்டு ஆர்முடுகள், அப்போ சார்பா பாய்க்க அது இல்லாமல் போயிடும். அப்போ என்ன சார்பு இயக்கத்துக்கு S7 VT பாவி கேட்க வேகத்துக்கு பதிலாக 2u, நேரத்துக்கு பதிலாக ஜூவங்கள் ஜி. அப்போ இத்தனை 2 ஜூ வர்க்கத்துங்கள் ஜி. இத்தனை ரெண்டாவது விட. இது பிரச்சனை இருக்கா? ரைட், அடுத்ததை பார்ப்போம். இருபது உருக்கு குண்டுகளின் திணிவை முச்சட்ட திராசில் அளந்த போது 30 கிராம். முறையாக எழுதப்படவில்லைன்னா என்ன, அது இந்த தசமங்கள் சரியா எழுதப்படவில்லை. முச்சட்ட தராசுன்னா அது எத்தனை தசமத்துக்கு திருத்தம் பண்ணது எங்களுக்கு தெரியணும். முச்சட்ட தராசு வந்து 0.1 கிராமுக்கு திருத்தமானது. நாச்சட்ட தராசுன்னா 0.01 கிராமுக்கு திருத்தமானது. பொதுவாக சாதாரணமாக ஸ்கூல் லேப்பில் பயன்படுத்துகிற எலக்ட்ரானிக் பேலன்ஸின்டையும் 0.01 கிராம் தான். அப்போ நாச்சட்ட தராசுன்னு இழிவெண்ணிக்கையும் சாதாரணமாக ஸ்கூல் லேப்பில் பயன்படுத்துகிற டிஜிட்டல் பேலன்ஸின்டையும் இழிவெண்ணிக்கை ஒரே விஷயம். இது என்னவோ செகண்ட் பாட்டில் கேள்வியில் தராசு நீங்கள் தேய்க்க ஓரளவு திணிவு கூடனா முச்சட்ட தராசு ஓகே. ஆளும் சிறிய திணிவடை எங்களுக்கு வலுவீதம் ஒரு வீதத்துக்குள்ளே இருக்கக்கூடியமே நாங்கள் அளக்கிற கருவியை தெரிவு செய்யணும். அப்போ ஆளும் குறைஞ்ச திணிவண்ண என்ன 0.01 கிராம் தான் தேவையா இருக்கு. அப்போ ஒன்றில் நாச்சட்ட தராசு அல்லது இலத்திரனியல் தராசு. ஆனால் என்ன இலத்திரனியல் தராசுன்னு தனியாக சொற்பிரியம் எழுதுல தவிர்த்து கொள்ளணும். ஆய்வு கூட இலத்திரனியல் தராசுன்னு போட்டுக்கொள்ளணும். அல்லது இவ்வளவுத்தினமாக இழிவண்ணிக்கை குறைஞ்ச இலத்திரனியல் தராசுன்னு போட்டுக்கொள்ளணும். பொதுவாக ஆய்வு கூட இலத்திரனியல் தராசுன்னு எழுதி கொள்வது பெட்டர் செகண்ட் பார்ட்டை பொறுத்தவரையில். இதுவரைக்கும் சும்மா இலத்திரனியல் தராசுன்னு மார்க்ஸ் போடுறவே தான். ஆனால் ஒரு நேரம் அதை இருக்க நீங்கள் அப்படியே பழகினா மார்க்ஸ் இழக்கப்படுறது சந்தர்ப்பம் இருக்கும். ஆனால் இப்போ இந்த வரையும் அது இலத்திரனியல் தராசுன்னா போடுறவே தான் மார்க்ஸ். ஆனால் முறையாக போ நாங்கள் எழுதி பழகிறது பெட்டர். இப்போ ஆய்வு கூட இலத்திரனியல் தராசுன்னு சொற்பிரியம் பாவிக்கணும் செகண்ட் பார்ட்டை பொறுத்தவரையில். ரைட், இது என்னவோ இங்கே நாங்கள் முச்சட்ட தராசு அப்போ 0.1 கிராம். அப்போ முறையா எழுதப்படலையேன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ இது முறையாளினா 30.0 கிராம் எழுதுவோம். அதுதான் முறையா எழுதப்படலையேன்னு சொல்லியிருக்கிறேன். ஆக காணப்பட்டது ஒரு குண்டின் சராசரி திணிவை முறையாக எழுதும் போது. ரைட், இப்போ நாங்கள் எங்களுக்கு அளந்த திணிவு 30 கிராம் பிளஸ் ஓ மைனஸ் 0.1 கிராம். ஒன்று நான் என்ன செய்ய போறோம், இதை வந்து எத்தனை இருக்கோ அத்தனை பிரிக்க போறோம். எத்தனை இருக்குது, 20 இருக்குது. அப்ப 20 பிரிக்க போறோம். இதையும் பிரிக்கணும் இதையும் பிரிக்கணும். இதை பிரிச்சா எத்தனை, இங்க 1.5 கிராம் வரும். அந்த 1.5 எவ்வளவு திருத்தம் என்று பார்த்தா 0.1 10 பிரிச்சா 0.01. அதை திருப்பி 2 பிரிக்க 0.5. ரெண்டாயிரத்தின 3 தசமானதுக்கு அப்ப திருத்தமா வரப்போகுது. அப்ப நான் என்ன எழுதணும், இப்படி எழுதுவோம். இத்தனை டெசிமலுக்கு அது திருத்தமானது. ஒரே விஷயத்த உதாரணமா ஒரு குண்டுண்ட திணிவை 20 தரம் அளந்து சராசரி காணிக்க இப்படி வராது. ஏன் 20 தரம் அளக்க ஒவ்வொரு காம் 0.1 கூட்டுப்பட்டு திருப்பி 20 பிரிக்க அங்க எங்களுக்கு வலு வந்து 0.1 கிராம் தான் வரும். இது 30 ஒன்றும் சொல்லாடி என்ன சர்வசமான இதன்னு எடுத்துக்கொள்வோம். அல்லது சராசரி திணிவு வரப்போகுது 30. இது ஒரு ஸ்டெப்ல நடக்கிறோம். அதே எத்தனை ஒன்றுண்டாகான 20 பிரிக்க போறோம். பிரிக்க என்ன இதுக்கும் பிரிவிடப்போ, இது மட்டும் இல்லை இதுக்கும் பிரிவிடும். இப்போ இந்த இத்தனை டெசிமலுக்கு வரும். இப்போ இத்தனை 3 சாணத்தில் என்ன இந்த விட ரெண்டாவது விட. இல்லை இருக்கா, பிரச்சனை இருக்கா? ஏதாவது செய்து கொண்டு போவோம். இப்போ இந்த ரெக்கார்டிங் நிப்பாட்டின பிறகு உங்களோட பிரச்சனைகளை கழுவும் இந்த இதில். அடுத்ததை பார்ப்போம். டவுட்னா இப்போ கேட்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் செய்து முடித்த பிறகு ஒருக்கா எத்தனை சரி வந்தது இதில் நாங்கள் கடைசியாக பார்ப்போம் ரெக்கார்டிங் நிப்பாடி போட்டு.
ஒப்பமான சாய்தளம் ஒன்றின் ஓய்வில் இருந்து வழுக்க அனுமதிக்கப்படும் பொருள் ஒன்று சாய்தளத்தின் வழியே குறித்த தூரத்தை கடப்பதற்கு எடுக்கும் நேரம் புவியீர்ப்பெண்கள் சுயாதீனமாக விளவிடப்படும் போது அதே அளவு தூரத்தை கடப்பதற்கு எடுக்கும் நேரத்தின 3 மடங்கா காணப்பட்டது. ரெண்டையும் இருக்கா கொம்பையா பண்ணி பார்த்தோம்டா புவியீர்ப்பெண்கள் விழுகிறது என்ன ஜி என்ற ஹார்முடுகளோட விழ போகுது. இது எவ்வளவா இருக்குமென்று பார்த்தா கிடையுடன் சாய்வு தான் கேட்டிருக்கு. அப்ப கிடையோட கோணத்தை நான் தீட்டான்னு வச்சா என்ன இதுவும் தீட்டா ரெண்டா என்ன ஜி சைன் தீட்டாவா இருக்கும் ஆர்முடுகள். அப்ப ஆர்முடுகள் வந்து இங்க ஜி சைன் தீட்டா இதெல்லாம் மனதாலேயே யோசிக்கலாம், கிரௌண்ட் பண்ண தேவையில்லை. தரப்பட்ட தகவல் ஒப்பமான சாய்தளம் ஒன்று ஓய்வில் இருந்து வளர்க்க அனுமதிக்கும். ஆரம்பமும் பூச்சியா. அடுத்த டேட்டா என்ன நேரத்தை பற்றி தான் கேட்டிருக்கு. அடுத்த என்ன அதே அளவு தூரத்தை கடப்பதற்கு எஸ்எம்என்யூடி பிளஸ் கேட்ட பயன்படுத்துறேன். அதே அளவு தூரத்தை கடப்பதற்கு அப்ப அரையும் ஒரு மாறிலி என்றபடியா என்ன ஏ இன்டு டி வர்க்கம் ஒரு மாறிலியா இருக்கு 10க்கு. இதுக்கு 3 மடங்கு நேரம் எடுத்ததா. 3 மடங்கு நேரம் எடுத்தேன்னா எத்தனை 9. அப்போ 9 இன்டு சைன் டீட்டா என் ஜி போர்டு இல்லையே அங்கால ஜி மெட்டருக்கு மட்டுப்படும் தானே ஈக்குவல் டு 1. ரெண்டபடியா சைன் டீட்டா என்ன 1/9 ஏன் 1. இதுவும் 9 டி ஸ்கொயர் போட்டு இங்க ஜி சைன் டீட்டா போட்டு இங்க அளவுக்கு என்ன ஆர்முடலுக்கு பதில நாங்க ஜி போட போறோம், நேரத்துக்கு பதில டி போட போறோம். டி ஸ்கொயர் அப்ப டி ஸ்கொயர் வெட்டுப்பட்டு போகும், ஜி வெட்டுப்பட்டு போயிடும். என்னுடைய சைன் டீட்டா என்ன 1/9. அப்ப டீட்டா சைன் இன்வர்ஸ் 1/9. இது என்ன பிரச்சனை இருக்கா? அடுத்ததை பார்ப்போம். நிலையான கால்களுக்கு இடைப்பட்ட தூரம் 3 சென்டிமீட்டரை உடைய கோளமானி ஒன்றை பயன்படுத்தி வளை மேற்பரப்பொன்றின் வளைவின் அறையை காண்பதற்கு பொருத்தமான இரு வாசிப்புகள் பெறப்பட்டன. அந்நிலைகளில் வட்ட அளவுடைய நிலைகளை அருகே உள்ள படங்கள் காட்டுகின்றன. வளைவின் அறை காண்பதற்கான சரியான கோவையை இனங்காண்க. ரைட். இதுல நிலையான கால்களுக்கு இடைப்பட்ட தூரம் இதுகளெல்லாம் என்ன அது ஒரே பேட்டர்ன்லயும் இருக்கு. பை 2 எல்லாம் இருக்கு. ஆக நாங்க இந்த நம்பர் சரியோன்னு பார்த்தா காணும். என் மிச்சம் எல்லாம் எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ரைட். இதுல பார்த்தோம்டா இதுவும் என்ன மைனஸ்ல, இதுவும் மைனஸ்ல. இப்போ மைனஸ்ல ரீடிங் பார்க்குற 2 விதமா பார்த்துக்கொள்ளலாம். ஒன்று இது -1 போட்டு பிளஸ் இது என்னென்று உள்ளபடி போட்டுக்கொள்றது, அல்லது பின்பக்கமா சுத்தேகம் வந்த மாதிரி யோசிச்சு போடுறது. 2 விதம் ஏதோ ஒரு விதமா நீங்க செய்து கொள்ளலாம். ஆனா என்ன 2ஐயும் ஒரே மாதிரி செய்து கொள்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப 2மே மைனஸ்ல வரப்போகுதுன்றபடியே அது மைனஸ் எல்லாம் கொமனா வச்சுக்கொண்டு யோசிக்கிறேன். ஏன்னா அது மைனஸ் எல்லாம் கொமனான விஷயம் தானே. அப்ப அதை நாங்க பார்க்க தேவையில்லை, இல்லை போடாமட்டாலும் சரி அந்த விஷயத்தை. ஏன் நாங்க நீங்கள வித்தியாசம் தான் பார்க்க போறோம். இப்ப 2வது கேஸை பார்த்தோம்டா இது எத்தனை ஸ்டெப் தாண்டி நிக்குது 1 2 3 தாண்டி நிக்குது. அப்ப 3 பிளஸ் எத்தனையாவது பிரிவு பொருந்திருக்குன்னு பார்த்தா நான் இந்த வளமா போற மாதிரி போனா என்ன இங்க 100ல இருந்து கழிச்சு பார்க்கணும். என் பின்பலமா சுத்துற மாதிரி பாக்குறேன். மொத்தம் 100 பிரிவு 51 52 இத்தனை பின்பலமா பார்த்தா 48 50 51 52 அப்ப பின்பலமா பார்த்தா 48. இப்ப இதுல 48 தர வெளிவண்ணிக்கிறது போட போறோம். தர 0.01. இதுக்கு பார்த்தோம்டா வளமையான ரீடிங் இது. பின்வளமா பார்த்தோம்னா இது 1 2 3 4 1 2 3 4. இப்ப இதுல இந்த 4
கழிச்சு போட்டு 0.01 போட்டுவிட்டா சரி. இதில் 3.44 என்ன இப்போ கழிச்சா 3.44. நீங்க மாறி வளமையானி மாதிரி பார்த்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. வளமையானி மாதிரி பார்த்தா என்ன, இதுக்கு என்னென்னு பார்ப்பீங்க, -1 ப்ளஸ் எத்தனையாவது பொருந்தது அது வளமை மாதிரி 95 96 தர வெளிவண்டிக்க. இது ப்ளஸ்லாம் போடணும், இந்த இதை மைனஸில் போடணும். எப்படி பார்த்தாலும் ஒன்றுதான். அடுத்ததை பார்ப்போம். துணிக்கோண்டின் இயக்கத்திற்கான வேகநேர வரைவை அருகே உள்ள படம் காட்டுகின்றது. இதற்கு பொருத்தமான இடப்பெயர்ச்சி நேர வரைவு. கேட்டது இடப்பெயர்ச்சி நேர வரைவு. அப்ப இடப்பெயர்ச்சி நேர வரைவு படுத்திருந்தான் என்ன வேகம். அப்ப வேகம் இங்கே என்ன பூஜ்ஜியத்திலேருந்து கூடிக்கொண்டு போகுது. அப்ப என்ன அங்க வந்து அங்க இடப்பெயர்ச்சி நேர வரைவு படுத்திறன் பூஜ்ஜியத்திலேருந்து கூடிக்கொண்டு போய் பேருந்து என்ன மாறாவகம் என்ன அங்க சீரான சாய்வு வரணும். அதாவது இது என்ன சாய்வுல முடிஞ்சிச்சோ அதே சாய்வுல நேர்கோடு வரப்போகுது. பேருந்து என்ன இங்க வேகம் குறைவு தானே என்ன அவங்க படுத்திறன் குறைஞ்சு இதுல என்ன 0 வந்து பேருந்து அப்படியே மைனஸ்ல போகுது. பெற்றுனா பார்ப்போம். கொம்பியா பண்றதுக்கு அதை கொப்பி கொண்டு வந்து இதுல போட்டுருவோம்னா ரைட். ஆரம்பத்தில் வேகம் என்ன 0ல இருந்து ஒரு பருமதி கூடுது. அப்ப என்ன படுத்துறேன் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இது போல 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணல ஒரு பருமதியில இருந்து ஸ்டார்ட் பண்ணுது. இது வராது. மிச்சங்கள் எல்லாமே 0ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுது. பெற்ற இதோட பேருந்து மாறாம வரணும். 2வது ஸ்டெப் நேர்கோடு. 2வது ஸ்டெப் நேர்கோடு. அது எல்லாமே ஓகே. 3வது ஸ்டெப் திருப்பி வளைஞ்சு என்ன வேகம் 0க்கு வருது. என்ன கிடையா வந்து முடியோட மிஞ்சம். என் வேகம் 0ன்னா இங்க என்ன படுத்துறேன் 0. எத்தனை 1 2 3வது கோட்டில் 3வது கோட்டில் இது அப்படி முடியல. இது முடியுது, இதுவும் முடியுது, இதுவும் அப்படி இல்லை. அதை மட்டும் பார்த்து இப்படி போட்டுலாம் போல என்ன 1 2 3வது ஸ்டெப்பில் புவன் சைவர். இல்லை இந்த விடையும் இருக்குது, இதுவும் இருக்குது. இது ரெண்டுக்கையும் அடுத்த ஆட்டம் பார்க்கணும். அப்ப அடுத்த ஆட்டம் 2க்கும் என்ன வித்தியாசம்? இது இடப்பெயர்ச்சி 0 வருது, இது இடப்பெயர்ச்சி பிளஸ்ல இருக்குது. இது முறியாம போற நேர்கோடு. வேண்டபடியே என்ன ஒரே நேரிடவழி வேண்டபடியே இந்த பரப்பும் இந்த பரப்பும் சமன். என்ன அதே மாதிரி இதுவும் இதுவும் சமன்.
ரெண்டபடியா விளைவுள்ள இடப்பெயர்ச்சி பார்த்தோம்னா என்னோட ப்ளஸ் வேல்யூல நிற்கும். ஏன் இந்த பிறப்பு மிஞ்சி வருது. அப்போ கடைசியா இடப்பெயர்ச்சி ப்ளஸ்ல நிற்கணும்னா என்ன? இதான் என்ன உள்ளதுக்கு பொருத்தமான விஷயம். இது மூன்றாவது கோட்டுக்கு இந்த மேக்சிமம் பிழைச்சதால இது ரெண்டும் பிழை. அடுத்த ஸ்டெப் பார்த்தோம்னா கடைசியா இடப்பெயர்ச்சி பிளஸ்ல வரணும். இது என்ன பூஜ்ஜியத்துல முடியுது. இதான் என்ன பிளஸ்ல இருக்கு. ரைட், அடுத்ததை பார்ப்போம். கழிவு என்ன டவுட்னா கேளுங்க. ரைட், அடுத்தது எக்ஸுடன் y எவ்வாறு மாறுபடுகின்றது என்பதை காட்டும் தொடர்பு. இது எக்ஸோட y. y0 y0 is equal to x2 by n என்ற தொடர்பால தந்திருக்கு. இங்கு y0 n என்பன பெறுமதி தெரியாத மாறிலி. மாறிலி அதே நேரம் அதன் பெறுமதியும் எங்களுக்கு தெரியாது. பரிசோதனையில் புறப்பட்ட எக்ஸ் yன் பெறுமதி தொகுதிகளை பயன்படுத்தி நாங்கள் என்ன இப்போ ஏதோ ஒரு பரிசோதனையில் எங்களுக்கு XMYக்கும் எங்களுக்கு ஒரு பெறுமதி தொகுதி இருக்கு. வரையக்கூடிய நேர்கோட்டு வரைவு y versus x என்ன, அது நேர்கோட்டு வரைவே இல்லை. ஏன் x2 by n இருக்குது. n 1 இருந்தால் மட்டும்தான் அது நேர்கோட்டு வரைவு. இப்போ பொதுவாக நாங்கள் என்ன இது ஒரு நேர்கோட்டு வரைவாய் வராது. வரையக்கூடிய நேர்கோட்டு வரைவு தான் கேட்டிருக்கு. இப்போ முதலாவது என்ன கீறலாம், ஆனால் அது நேர்கோட்டு வரைவு இல்லை. கீறக்கூடியதாக இருக்கணும், நேர்கோட்டு வரைவும் வரணும். பயன்படுத்தி வரையக்கூடிய நேர்கோட்டு வரைவு. இந்த இது கீறலாம், ஆனால் நேர்கோட்டு வரைவு வராது. என்னபடியா என்ன இது புல y versus x2 by n கீறுனா நேர்கோட்டு வரைவு தான். y சமன் y0 into x2 by n. y0 மாறிலி என்னபடியா நேர்கோட்டு வரைவு தான். ஆனால் கீரையில் அதை ஏன் விரைவுகிறதுக்கு எங்களுக்கு x2 by n என்ற பொறுமதி தேவை. என்னுக்கு பொறுமதி தெரியாது. ரெண்டபடியா இதுவும் பெறாது. நேர்கோட்டு விரைவு அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் கீறுறதுக்கு என்னென்ற பொறுமதி தெரியாமல் நாங்கள் கீறிடாது. என்னபடியா இது வராது. அடுத்தது log y versus log x. log எடுத்தோம்னா என்ன, இங்கே log y, இது log y மைனஸ் log y0. இங்கே n இன்டு log x வரும். அதாவது என்ன படத்தில் எடுக்க போயிடும், y0 வட்டத்துணுக்க போயிடும். ரெண்டபடியா என்ன log yக்கும் log xக்கும் நாங்கள் கிராஃப் கீறலாம். அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. கீறுற மட்டும் இல்லை, கீர்ணத்தில் இருந்து இந்த என் y0 பொறுமதியும் நாங்கள் கண்டுகொள்ளலாம். கேள்வி வரையக்கூடிய நேர்கோட்டு வரைவு தான் கேள்வி. ரெண்டபடியா என்ன சி மட்டும்தான் வரும். ஏதாவது பிரச்சனை இருக்கா? ரைட், அடுத்ததை பார்ப்போம். படத்தில் காட்டிய ஒரு ABCDEF ஒரு ஒழுங்கான அறுகோணி ஆகும். அதில் படத்தில் காட்டியவாறு 7 ஒருதள விசைகள் தாக்குகின்றன. அவை யாவும் அளவுடைக்கு வரையப்பட்டுள்ளன. ஸ்கேலுக்கு தான் அதெல்லாம் வரைஞ்சிருக்கு. விசை ஏபியின் பெர்மன் F. இது ஏபியின் பெர்மன் F. இது F. இவ்விசைகளின் விளைவுள்ள பெர்மன் என்னன்னு கேட்டிருக்கு. இதுல ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இப்படி இப்படி சுத்தி 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 இங்க வந்தா இங்க வந்து முடியுது. ரெண்டு அவ்வளவுத்துக்கும் பதிலா ஒரு டிசி காவி. அறுகோணி எண்ணிக்கை என்ன, இந்த பக்கத்துல 2 மடங்கு இது வரும். அப்ப இப்ப விளையில இருக்கிறது உங்களுக்கு மிச்சமா இருக்கிறது ஒன்று ஏற்கனவே இருக்கிற இந்த காவி. மற்றது இப்ப நாங்க இவ்வளவு விளையில் பார்த்துறாங்க இது அதே வளம். மற்றது என்ன இந்த காவி. அப்ப இது ஒன்று நீளத்தை போல இது அப்ப 2, இது 2, அப்ப மொத்தம் எத்தனை 4. இது எஃப்ண்டா இதுவும் பெர்மனன்ட் தானே, திசை வேற. சமனான காவி இல்லை, ஆனா பெர்மனன்ட்.
அப்போ விளைவு காவின பெர்மன் தான் கேட்டுக்கிடாங்க அப்போ எத்தனை 4F வரும். இல்லையா இருக்கா பிரச்சனை இருக்கா? ரைட், அடுத்ததை பார்ப்போம். வேணியடிக்குமானியனின் ஒரு பிரிவு 1 மில்லிமீட்டர் ஆகும். கருவியின் இழிவெண்ணிக்கை 0.02 மில்லிமீட்டர் என எழுதப்பட்டிருக்கும். அதே வேளை என்னென்ன அதுல இழிவெண்ணிக்கை எவ்வளோன்னு மார்க் பண்ணியிருக்கு. பொதுவா வேணியடிக்குமானியில எழுதி வாரது இந்த இது. பழசு தசமூறு மில்லிமீட்டர் அதுல மார்க் பண்ணியில 0.02 மில்லிமீட்டர் கருவியில எழுதித்தான் வாரது இந்த இது. எழுதப்பட்டிருக்கும் அதே வேளை வேணியர் அளவுடையின் ஒரு பிரிவு 0.2 அலகு என்றவாறு அளவுட இடப்பட்டிருக்கு. அப்ப இப்ப இந்த 0.02 மில்லிமீட்டர் நீங்க ஸ்கூல் லெவலில் இருக்கிற கருவிகளை பார்த்தீங்கன்னா இப்படித்தான். அதாவது வளமையா இப்போ 5வது பிரிவு 5 மார்க் பண்ணியிருக்காரு, அது வேறு ஒரு நம்பர் தான் மார்க் பண்ணியிருக்கு. அதாவது என்னென்னா ஒரு ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்காக அந்த இழிவெண்ணிக்கையாலேயே பெருக்கி போட்டு எழுதியிருப்பினோம். அப்போ இங்கே வேணியர் அளவுடைய ஒரு பிரிவு 0.2 மார்க் பண்ணியிருக்கா. ஆனால் உண்மையாக ஒரு பிரிவு அளவு இழிவெண்ணிக்கை அளவு வரணும். ஏன் அந்த 1 தர இதெண்டு போட்டால் தானே அந்த அதுக்குரிய பெறுமதி. அப்போ என்ன நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன அளவோ அதே 10ஆல பிரித்து பார்க்க வேண்டிய எங்கட வேலை. ஏன் இதைத்தான் இதா மார்க் பண்ணி இருக்கு. இதைத்தான் இதா மார்க் பண்ணியிருக்கு. அப்போ எங்கட வேலை என்ன இருக்குதோ அதை ஒரு 10ஆல பிரித்து போட்டு நீளத்தை போடுறா எங்கட வேலை. ரைட். இப்போ குறித்த ஒரு நிலையில் வேணியரின் பூச்சியம் பிரதான அளவுடையும் 12, 13 கிடையில் என்ன 12 பிளஸ் நாங்கள் எழுத போகிறோம். வேணியரின் 1.2 அலகு. அப்போ இத்தனை அலகு இருந்தால் இதா போடுறதுக்கு என்ன 10ஆல பிரிக்கிறோம். அப்போ இதையும் 10ஆல பிரித்தா இத்தனை 0.12. அப்போ இதில் 12.12. ரைட். ரெக்கார்டிங் நிப்பாட்டுறேன். ஒவ்வொருத்தரும் எத்தனை சரி எடுத்த நீங்க இருக்கா சொல்லுங்க பார்ப்போம்.